வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். இன்றைக்கி மழைக்கு சூடாக ஈவினிங் ஸ்நாக்ஸு வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். இதில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மாவை கட்டிகள் இல்லாமல் உடைச்சி விட்டுக்கலாம். இப்போது அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளுங்க, அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கிட்டு மாவை நல்லா கலக்கிக்கலாம். கட்டிகள் எதுவும் இருந்தால் உடச்சி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கிறேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன். அப்படியே கட்டி எதுவும் இருந்ததுன்னா நம்ம விரலாலேயே அதை உடச்சி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். அப்போ தான் பஜ்ஜி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இப்போ நான் வாழைக்காய் உருளைக்கிழங்கையும் சீவ போகிறேன். பாருங்கள், ஒரு ஸ்லைசர் எடுத்துக்கிட்டேன். ஒரு உருளைக்கிழங்கை மேல் தோலை எடுக்காமல் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பாருங்கள், இந்த மாதிரி வட்ட வடிவ ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு சீவி எடுத்தாச்சுங்க. இதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வாழைக்காயில் பாதி அளவுக்கு நான் வெட்டி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பக்கமாக நல்லா தோலை சீவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த பக்கத்துலேயே வச்சு வாழைக்காயை சீவிக்கலாம் பஜ்ஜிக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு சைஸுக்கு நான் சீவி எடுத்துருக்கிறேன். எல்லா வாழைக்காயும் சீவி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. எண்ணெய் காஞ்ச உடனே உருளைக்கிழங்கு சீவி எடுத்ததை ஒவ்வொன்றா மாவில் முக்கி எடுத்து நான் எண்ணெய்க்குள்ளே போடுறேன். பஜ்ஜி எல்லாம் ஒன்று ஒட்டி இருந்தாலுமே தனியாக பிரித்து விட்டுறலாம். ஒரு குச்சி வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பஜ்ஜியில் நிறைய வெரைட்டி சொல்லலாங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, கற்பூரவள்ளியில் கூட நம்ம பஜ்ஜி சொல்லலாங்க. சூப்பராக இருக்குங்க. சளி பிடிச்சிருக்கிறவங்க கற்பூரவள்ளியில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி காய்கறிகளில் பீட்ரூட்லேயும் கூட பஜ்ஜி போடலாங்க. பிரமாதமாக இருக்குங்க. பாருங்கள், இப்படி திருப்பி விட்டுட்டு நல்லா செவக்க வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ சூடான உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் வாழைக்காயை பஜ்ஜியாக போடலாம். பாருங்கள், வாழைக்காய் ஸ்லைஸை எடுத்து வச்சதை இந்த மாதிரி மாவுக்குள்ளே முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டாலும் வெந்ததுக்கப்புறமா பிரித்து விட்டால் தனியாக வந்துடுங்க.
பாருங்கள், திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறதையும் தனியாக பிரித்து விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே வெந்துடும். இந்த பஜ்ஜியில் நம்ம கடையில் வாங்காமல் நம்மளே ஹெல்த்தியாக வீட்டிலே சுட்டு கொடுக்கலாங்க. சூடான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. வாங்க, சட்னி வச்சு தேங்காய் சட்னியோட பிரமாதமாக இருக்கும், சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.